श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தமம் உத்தரசதகம் 50வது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவிக்கலாம். போன ஸ்லோகத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணும் பொழுதெல்லாம் பெரிய பிராட்டியாரும் கூடவே எம்பெருமானுடைய திருமேனிக்கும் திருவிளையாடல்களுக்கும் தக்கதான உருவங்களையும் செயல்களையும் உடையவராய் கொண்டு அவதாரம் பண்ணுகிறார். அவள் அப்படி அவதாரம் பண்ணாமல் போனால் அது ரசமாக இருக்காது அந்த அவதாரங்கள் என்று தெரிவித்தார். அடுத்த ஸ்லோகம் 50வது ஸ்லோகத்தில் கரீயஸ்த்வம் பரிஜானந்தி தீராः பரம் பாவம் மனுஜத்வாதிபூஷ்ணம் அஜானந்தஸ்த்வஜானந்தி மூடாः ஜனிக்னம் தே பகவன் ஜன்ம கர்ம கரீயஸ்த்வம் பரிஜானந்தி தீராः பரம் பாவம் மனுஜத்வாதிபூஷ்ணம் பூஷ்ணும் அஜானந்தி மூடாः அஜானந்தஸ்த்வஜானந்தி மூடாः ஜனிக்னம் தே பகவன் ஜன்ம கர்ம. ஹே பகவன், பகவானே, அழகிய மணவாளா, ரங்கநாதனே, உன் மூலமாக அறிவு பெற்றவர்கள், உன்னால் அருளப்பெற்று ஞானம், உன்னை பற்றிய ஞானம் கொண்டவர்கள் உன்னுடைய மேன்மையை நன்றாக பூர்ணமாக உணர்ந்து கொள்கின்றனர். ஆனால் மூடர்களாகிய சம்சாரிகளோ மனிதன் தேவன் என்ற எந்தவிதமான பிறப்பையும் எடுக்க வல்ல உன்னை, உன்னுடைய மேன்மையை அறியாமல் அவர்கள் மூடர்களாக இருக்கின்றனர். சம்சாரத்தால் பீடிக்கப்படாமல் உள்ள உனது அத்தகைய திரு அவதாரங்களையும் லீலைகளையும், கர்மவசத்தால் கட்டுப்படாமல் இருக்கும் உன்னுடைய ஆச்சரியமான அந்த அற்புத லீலைகளை மிகவும் தாழ்வாக எண்ணுகின்றனர். அதாவது ராமன் ஒரு மனுஷன், கண்ணன் ஒரு இடையன், இடைப்பிள்ளை, வெண்ணத்திருடுறவன் என்று அலட்சியமான சிந்தனைகள். அந்த அவதாரங்களும் மனுஷர்கள் தானே என்று நினைப்பு. இப்படி அவர்கள் மூடர்கள் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. கரீயஸ்த்வம் பரிஜானந்தி தீராः பரம் பாவம் மனுஜத்வாதி பூஷ்ணும் அஜானந்தி மூடாः ஜனிக்னம் தே பகவன் ஜன்ம கர்ம. ஹே பகவன், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் நிறைந்த ஒருவித குற்றமற்றவருமான பெரிய பெருமாளே, தீராக மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள், புத்தியை நன்கு செலுத்தி பார்த்து ஆராயும் தன்மை பெற்றவர்களான பெரியோர்கள், கரீயஸ்துவம் எல்லாரையும் விட மேலான நிலையை, பரத்வத்தை, தேவரீருடைய பரத்வத்தை, தே கரீயஸ்துவம் தேவரீருடைய பரத்வத்தை, பரிஜானந்தி நன்கு அறிந்து ஈடுபடுகிறார்கள், நன்கு அறிகின்றார்கள். மூடாஸ்து மூடாக து மதிக்கேடரான முட்டாள்களோ மனுஜத்வாதி பூஷ்ணம் மனுஷன் முதலிய எந்த யோனியிலும் பிறப்பதற்கு உரிய
மானிடப் பிறவி முதலிய எந்த பிறவியிலும் பிறப்பதற்குரிய தேவரீருடைய பரம்பாவம், பரத்வத்தை, மிக மிக உயர்ந்த இருப்பை அவஜானந்தக நன்கு அறியும் பாக்கியமற்றவர்களாய், அஜானந்தம் அவஜானந்தம், இந்த இடத்துல அவஜானந்தக என்கிறார். நன்கு அறியும் பாக்கியம் அற்றவர்களாய், ஜனிக்னம் தேவரீரை ஆசிரயித்தவர்களின் பிறவியை போக்கும், சம்சார நிவர்த்தகமாயிருக்கும் தேவரீரை ஆசிரயித்தவர்களின் பிறவியை போக்கும் தேவரீருடைய ஜன்ம அவதார விற்த்தாந்தங்களையும் அவதார லீலைகளையும் சேஷ்டிதங்களையும் உங்களுடைய திவ்ய சேஷ்டிதங்களையும் கர்ம திவ்ய சேஷ்டிதங்களையும் அவஜானந்தி கர்மன செய்தருடைய மற்றையோர் செய்ய முடியாத சேஷ்டிதங்கள், ஜன்ம அவதார விற்த்தாந்தங்கள், கர்ம அப்பப்போ செய்யும் ஆச்சரியமான லீலைகள், மீதி பேரெல்லாம் செய்ய முடியாத லீலைகள், அவைகளையும் அவஜானந்தி இழப்பமாக எண்ணுகிறார்கள் மூடர்கள் என்று தெரிவிக்கிறார். தஸ்ய அதாவது எப்போதும் காணப்படும் பொருளையும் அறிவாளி கூர்ந்து கவனித்தால் அவனுக்கு புலப்படும் அதன் சொரூப ஸ்வபாவங்கள். அது சாமானியனுக்கு புலப்படாது. சாமானியனாக ஒருத்தன் பிறந்திருக்கான், ராமனாக இருக்கான், அரசனாக இருக்கான்னா சாமானிய மூடர்களுக்கு அவன் அவதாரம் புலப்படாது. இதை ஸ்ருதி சொல்கிறது தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம் என்றது. அது அப்படியே இந்த முதல் பாதத்தில் காட்டுகிறார். கரீயஸ்வம் பரிஜானந்தி தீராக என்கிற அந்த தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம் என்ற ஸ்ருதியின் படி மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற தீமதாம் அக்ரேசரர்களான ஆழ்வார்கள் போன்றவர்கள்தான் தேவரீருடைய பரத்வத்தை, அவதார பெருமையை நன்கு அறிகின்றனர். இங்கு சூக்ஷ்ம திருஷ்டி, அதுவும் அவனது இன்னருளே என்றபடி பகவத் சங்கல்பத்தால் தான் அந்த பாவம் ஏற்படும். அவன் மனுஷனாக பிறந்தாலும் அவன் அவதாரம் என்ற பாவம் அவனது இன்னருளால் ஏற்படுகிறது. ஸ்ருதியில் சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹ என்ற போது ஸ்ரேயான் மிகவும் புகழ்பெற்ற ஸ்ரேயான். இங்கே கரியஸ்துவம் எல்லாரையும் விட மேலான நிலையை அந்த ஸ்ரேயான்னு ஸ்ருதியில் சொல்கிறத சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹ ஸ்ரேயான்னு அதை இங்கே கரியஸ்துவம் என்று காட்டுகிறார். மிகவும் உயர்ந்த நிலையை. எம்பெருமானே உள்ளபடி உணராத முட்டாள்களை பற்றி கீதையில் பகவானே அருளி செய்கிறார். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம் 9வது சாப்டர் 11வது ஸ்லோகத்தில். அதையே இங்கே இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி. அஜானந்த்வ சஜானந்தி மூடாக ஜனிக்னம் தே பகவன் ஜன்ம கர்ம. அதே மாதிரி 4வது சாப்டர் 9வது ஸ்லோகத்திலையும் தெரிவிக்கிறார். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः त्यक्त्वा தேகம் புனர்ஜன்ம நைதி மாமு ஏதி சோ அர்ஜுனா மாம் ஏதி சோ அர்ஜுனா. 4வது சாப்டர் 9வது ஸ்லோகத்தில் என்னுடைய ஜன்மம், என்னுடைய கர்மம் இதெல்லாம் திவ்யம். இது கர்மவசத்தால் ஆனதில்லை, என்னுடைய சங்கல்பத்தால் எடுக்கப்பட்ட அவதாரங்கள். இதை தெரிந்தால் உனக்கு இன்னொரு ஜென்மம் கிடையாது. புனர்ஜன்ம நைத்தி त्यक्त्वा தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாம் ஏதி சோ அர்ஜுனா. அப்படியே அதை 3 பாதங்களில் விளக்கி அருள்கிறார் இந்த 2 ஸ்லோகத்தையும். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூதமகேஸ்வரம் என்ற ஸ்லோகத்தையும், ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ ஏத்தி தத்வதः இந்த ஸ்லோகத்தையும் அப்படியே இந்த ஸ்லோகத்தில் விளக்கி அருள்கிறார். இந்த இடத்துல அவர் தெரிவிப்பது ஜனிக்னம் தே பகவன் ஜன்ம கர்ம. தேவரரை ஆசிரயித்தவர்களின் பிறவியை போக்கும் தேவரருடைய அவதார விற்த்தாந்தங்களையும் அப்போது செய்தருளின மற்றையோர் செய்ய முடியாத சேஷ்டிதங்களையும் லீலைகளையும் ஜன்ம கர்ம அவஜானந்தி இழப்பமாக எண்ணுகிறார்கள் அவர்கள்.
எம்பெருமானுக்கு இப்படி மூடர்களை காட்டும்போது எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும். கற்றினம் மேய்ச்சலும் மேய்க்கப் பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆக்கப் பெற்றான், பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான், பாவிகால் உங்களுக்கு ஏச்சுக்கொலோ என்று நாச்சியார் ஆண்டாள் அருளுகிறார். பாபிகள் ஏசும் நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டான் எம்பெருமான். வெண்ணெய் உண்டான் இவனென்று ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தான் என திருமங்கை ஆழ்வார். இதே விற்த்தாந்தத்தை அனுசந்தித்து எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்றும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்றும் 6 மாத கணக்கிலே மோகித்து கிடந்த ஆழ்வாரும் உண்டு. இதை ரெண்டையும் கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் 54வது ஸ்லோகத்திலேயும் அருள்கிறார். யா கம்ச முக்கிய நிருபகீட நிர்பகணோஸ்தா சா நிர்ஜித திரிஜகதஸ்தவனைவ கீர்த்தி கோபாலநாதியதி தம் பவதீய கர்மேத்யாத்ரி கரோதி விதுஷாம் ஹிருதயம் ததே தத் 54வது ஸ்லோகத்தில் இதே விஷயத்தை அங்கு தெரிவிக்கிறார். அது பட்டருக்கு எங்கே திருவுள்ளம். பூஷ்ணுகு அப்படின்னா இந்த இடத்துல எந்த மனிதன் மனுஜத்வாதி பூஷ்ணம், மனிதன் முதலிய எந்த யோனியிலும் பிறப்பதற்குரிய கிளாஜி ஸ்யச்ச கிளாஜி ஸ்தச்ச குஷ்ணுகு அப்படின்னு பிரம்மசூத்திர வாக்கியம் 3:2 சூத்திரம். அந்த உள்ள சகாரத்தால் இங்கே புஷ்ணுகு என்று தெரிவிக்கிறார் சுவாமி. இப்படி இந்த ஸ்லோகத்தில் தஸ்யதீரா பரிஜானந்தி யோனிம் என்ற ஸ்ருதியின்படி மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற தீமதாம் அக்ரேசரர்களான ஆழ்வார்கள் போன்றவர்கள்தான் தேவதையுடைய பரத்வத்தை நன்கு அறிகின்றனர். மூர்க்கர்களான மனிதர்களோ மானிடப் பிறவி முதலிய பிறவிகளிலும் தொடர்கின்ற தேவதையருடைய பரத்வத்தை அறிய பெறாதவர்களாய் பிறவியை போக்கும் தேவதையருடைய அவதாரத்தை இழிவாக நினைக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் கண்ணனுடைய வாக்கியங்களையே எடுத்து அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.